ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரடியாய் ஆலய வளாகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், நேரலையில் இணைக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அதிக அன்போடு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்று அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். பொதுவாக ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் வாரத்திலையும் நம்ம ஆண்டவரிடத்தில் ஒரு வாக்கு தத்தத்தை எதிர்பார்த்து காத்திருப்பது எல்லாருடைய வழக்கம், எல்லாருடைய இயல்பு, எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நம்ம எல்லாருமே நம்முடைய விருப்பத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார், தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், அவருடைய விருப்பம் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள நம்ம அநேக வேளையில் மறந்து போய்விடுகிறோம். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் தரணும், என்னை ஆசிர்வதிக்கணும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம், நல்லது தான். ஆனால் ஒவ்வொரு மாதமும் நம்ம அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா, அவருடைய எண்ணத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா, அவருடைய உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கிறோமா என்பதை நம்ம அநேக வேலைகளில் மறந்து போய் விடுகிறோம். நம்ம ஒன் சைடாகவே போய்கிட்டு இருக்கோம். நம்மளை அவர் ஆசிர்வதிக்கணும், நம்மளை அவர் வழி நடத்தணும், நம்மளை அவர் சந்தோஷமாக வைத்து கொள்ளணும், நமக்கு பிரியமான காரியத்தை அவர் செய்யணும், அவர் என்னை ஆசிர்வதிக்கணும், இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம் அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறோமா, நாம் அவருடைய மனதுக்கு ஏற்புடையவர்களாய் வாழ்கிறோமா, நாம் அவர் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய ஓட்டச்சாலையில் ஓடுகிறோமா என்பதை நம்ம மறந்து போய்விடுகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வாக்குத்தத்த செய்திக்கு பதிலாக கர்த்தர் அவருடைய இருதயத்தை உங்களோடு பேசும்படி இந்த வார்த்தையை கொடுத்தார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை, சொன்ன வார்த்தை, நமக்கு காண்பித்த தேவனுடைய வார்த்தை. என்ன சொல்றாரு அதில்? அவர் சும்மா வார்த்தையில் கர்த்தாவே, இயேசுவே, பிதாவே, ஆவியானவரே, நல்லவரே, வல்லவரே என்று சொல்றதை விட்டுட்டு, முதலாவது நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து வார்த்தையாலே அவருடைய நாமத்தை சொல்லுவதை விட்டுட்டு வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை செய்ய தேவன் விரும்புகிறார். இங்க பாருங்களேன், நல்லா கவனித்து பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி, விருப்பப்படி, எண்ணப்படி, நினைவுப்படி, உணர்வுப்படி, ஆசைப்படி செய்கிறவன் எவனோ. அப்ப கர்த்தர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, நீங்க என்னிடத்துல வாக்கு தத்தத்தை எதிர்பார்த்து நீங்க வந்திருக்கிறீங்க, நான் உங்களிடத்துல என்னுடைய விருப்பத்தை செய்வீங்களான்னு கேட்க நான் வந்திருக்கிறேன். இங்க பாருங்களேன், வெறும் வார்த்தையால நீங்க என்னை கூப்பிடுறதுனால ஒரு பிரயோஜனமுமே இல்லைங்கிறத கர்த்தர் சொல்றாரு. அக்கிரம செய்கைக்காரரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் சொல்லுவேங்கிறார். அருமையானவர்களே, இதுல 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்று, கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சா பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். கர்த்தருடைய சித்தத்தை செய்யலைன்னா நம்ம பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. நம்ம இங்க வந்திருக்கிறதுக்கு நோக்கம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டதனுடைய காரணம் என்னன்னா, நம்ம எப்படி ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிடணும். அதுக்கு தான் இந்த அதிகாலை வேளையில இவ்வளவு பிரயாசப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க, நானும் வந்திருக்கிறேன். வந்ததனுடைய நோக்கம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய சித்தத்தை இந்த பூமியில செய்து முடிக்கத்தான் வந்திருக்கிறோம். வேதத்துல பலவிதமான சித்தங்கள் இருக்கு. மனுஷ சித்தத்தினால் பெறவாமல், புருஷ சித்தத்தினால் பெறவாமல். அப்ப மனுஷ சித்தமும் இருக்குது, புருஷ சித்தமும் இருக்குது, தேவ சித்தமும் இருக்குது. யோவான்ல
1, 13, 14, 15 படிக்க நேரம் இல்லை, நீங்கள் போய் வீட்டில் தியானித்து கொள்ளுங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப ஆசைங்க அதனால செஞ்சேன். சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் மனைவியோடைய விருப்பம் அதனால செஞ்சேன், எங்கள் பிள்ளைகள் இதை விரும்புகிறாங்க அதனால செஞ்சேன். இதெல்லாம் மனுஷ சித்தம், மனுஷ விருப்பம், மனுஷ எண்ணங்கள். ஆனால் தேவன் சொல்றதை செய்யும் பொழுது தான் நம்ம தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்கிறோம். இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை 354வது பக்கத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் முழுவதும் புதிய வானம் புதிய பூமி பரலோகம் புதிதாக எப்படி இருக்கும் என்கிறதை குறித்து ஏசப்பா அங்கே பேசிக்கிட்டு வரக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதை எடுத்து ஒவ்வொன்றா பேசுவதற்கு இப்பொழுது நேரம் போதாது. ஆனால் இந்த பரலோகத்தில் எது பிரவேசிக்காது என்பதை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 21, 27வது வார்த்தை 354வது பக்கம். தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. அல்ல பாருங்க, தீட்டு உள்ளதும், தீட்டு உள்ளவன் தொடுகிறதெல்லாம் தீட்டுன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப தீட்டான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அடுத்து அருவருப்பான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், பொய்யான வாழ்க்கை, பொய்யை தன் தொழிலாய் செய்து வாழ்கிறவர்கள், பொய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறவர்கள், சின்ன காரியத்திலையும் பொய், பெரிய காரியத்திலையும் பொய், குடும்பத்திலையும் பொய், வாழ்க்கையிலையும் பொய், பேச்சிலையும் பொய். நிறைய பேத்துக்கு பொய் சாதாரணமான ஒன்று ஆகிப்போயிடுச்சு. எது சின்ன சின்ன காரியத்தை கூட ஒரு பொய் சொல்லுவாங்க. என்னைக்கு வந்திருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு பொய், ஏன் நிற்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு பொய். ஒவ்வொரு காரியத்திலையும் பொய்யே நம்ம ஒரு சாதாரணமாக நினைக்கிறோம். 10 கட்டளையில் ஒரு கட்டளை பொய் சொல்லாது இருப்பாயாக என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனையோ கட்டளை இருக்கும் பொழுது இதையும் ஒரு பொய் கட்டளையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக குடும்பத்தில் ஒரு மனைவி கணவன்கிட்ட எத்தனை முறை பொய் சொல்கிறாங்க தெரியுமா? மனைவி கிட்ட கணவன் எத்தனை முறை பொய் சொல்கிறாங்க தெரியுமா? அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லுது, பொய் பேசுகிறவர்கள், அருவருப்பான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், தீட்டான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து பாருங்களேன், ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இது நான் சொல்லல, ஏசப்பாவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய புஸ்தகத்தில் யார் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமா. நம்ம வந்திருக்கனுடைய நோக்கம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும். அதுக்கு தான் இவ்வளவு பிரயாசம். இங்கே வந்து உட்கார்ந்துட்டு போறதுனால ஒரே ஒரு நன்மை, பரலோகத்துக்குள்ள போயிடணும். அந்த நன்மைக்கு தான் நம்ம இந்த காலை வேளையில் இங்கே வந்திருக்கிறோம். எந்த மனிதனையும் நம்ம திருப்திப்படுத்த வரவில்லை, எந்த மனிதனையும் முகஸ்துதி படுத்த நம்ம வரவில்லை. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழத்தான் நம்ம இவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறோம், உழைக்கிறோம், ஓடுறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம விரும்புகிறோம். இங்க பாருங்க, வேதத்தில் அழைக்கப்பட்ட எத்தனை பிள்ளைகள் உள்ளே பிரவேசிக்கவில்லை என்பதை நான் உங்கள் மத்தியில் வைத்து தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 188வது பக்கம் என்று நினைக்கிறேன். என்னாகும் புஸ்தகம், தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 14ஆம் அதிகாரம். இந்த 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சம்பவங்கள், கோராக்கு என்கிற கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த 14ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை நீங்கள் கவனமாய் வாசித்து பார்த்தால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எப்னேயின் குமாரனும் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பது இல்லை. எங்க சொல்றாரு? கானான் தேசத்துக்குள்ள மொத்தம் 12 பேரை கர்த்தர் என்ன செய்றாரு? கானான் தேசத்தை பார்த்துட்டு வர சொல்லி கோத்திரத்துக்கு ஒருவராய் அனுப்புவார். 13ஆம் அதிகாரத்தில் இது இருக்கு. 1ஆம் வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அதில் காலேபும் ஒருத்தர் இருக்கிறாரு, யோசுவாவும் ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னும் பல கோத்திரத்தில் இருந்து மொத்தம் 12 பேர்கள் போகிறாங்க. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில்
25ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் அங்கே சுற்றி பார்க்குறாங்க. 30வது வசனத்தில் வந்து அந்த தேசத்தை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. காலேபும் யோசுவாவும் சொல்றாங்க, அந்த தேசத்தை நம்ம எலுகுவாய் சுதந்திரித்து கொள்ளலாம், அது நல்ல தேசம், தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற தேசம், அதில் கானான் பால் ஓடுகிற தேசம், தேன் ஓடுகிற தேசம், அது ஆசீர்வாதமான ஒரு தேசம் அப்படின்னு 2 பேர் நற்சாட்சி கொடுத்தார்கள். ஆனால் 10 பேர் 33வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா துர்ச்செய்தியை சொல்றாங்க. அங்கே இருக்கிறவர்கள் நெடியவர்கள், அங்கே இருக்கிறவர்கள் பலசாலிகள், நம்மளால் அந்த தேசத்துக்குள்ள போகவே முடியாது. அப்போ அருமையானவர்களே, அப்போ தான் கர்த்தர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நற்செய்தியை சொன்ன அந்த 2 பேர்கள் மட்டும்தான் கானான் தேசத்துக்குள்ள போவாங்க, துர்ச்செய்தியை சொன்ன 10 பேர்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டாங்க. அப்போ இந்த உலகத்தில் கானான் என்பது பரலோகத்தை நமக்கு காண்பிக்குது. அன்றைக்கு கானான்கிறது ஒரு தேசம், இன்னைக்கு நமக்கு கானானா இருப்பது பரலோகம். போனது 12 பேர், சுற்றி பார்த்தது 12 பேர், 40 நாட்கள் அந்த எல்லைக்குள்ளே இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு 10 பேர் அந்த தேசத்துக்குள்ளே போக மாட்டாங்க, ஏன்னா அவங்க துர்ச்செய்தியை சொன்னார்கள். 2 பேரை கர்த்தர் சொல்றாரு, காலேபையும் யோசுவாவையும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பது இல்லை. அருமையானவர்களே, 40 நாள் நடந்து பார்த்துட்டு வந்து கடைசியில் அந்த தேசத்துக்கு சொந்தமாய் போக முடியாத அளவுக்கு அந்த 10 பேர்கள் தள்ளப்பட்டார்கள். 2 பேர்கள் மாத்திரமே அந்த தேசத்துக்கு தகுதியுடையவர்களாய் மாறினார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு தகுதியுடையவர்களாய் மாறணும்னா வார்த்தையால் அப்பான்னு கூப்பிட்றதை விட்டுட்டு அப்பாவுடைய விருப்பத்தை, அப்பாவுடைய சித்தத்தை, அப்பாவுடைய ஆசையை, அப்பாவுடைய எண்ணத்தை, அப்பாவுடைய நினைவை, அப்பாவுடைய எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். பாருங்க, கண்மலையை பார்த்து கர்த்தர் சொன்னார். யாத்திரையாகம புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கண்மலையை பார்த்து அடி என்று கர்த்தர் சொன்னார். என்னாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தில் ஆரோனையும் மோசையை நோக்கி கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். 2 இடத்துலையும் ஒரே கண்மலை தான், 2 இடத்துலையும் அந்த மலைக்கு பெயர் கண்மலை என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல கண்மலையை பார்த்து அடி என்று சொன்னார், அடித்தார்கள், தண்ணி புறப்பட்டுச்சு, எல்லாரும் குடித்தார்கள், தாகம் தீர்ந்தது. ஆனால் இன்னொரு முறை அதே கண்மலையை பார்த்து கர்த்தர் பேசுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். முதல்ல அடிக்க சொல்லும் பொழுது மோசை மட்டும் இருந்தார், அவனிடத்துல பொறுப்பை கொடுத்தாரு, அவன் அடித்துட்டான். இப்போ ஜாயிண்ட் மினிஸ்ட்ரி 2 பேர் இணையிறாங்க, ஆரோனும் மோசையும் இணைஞ்சு அந்த இடத்துக்கு போகிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கண்மலையை பார்த்து பேசுங்கள், அது தன்னிடத்திலிருந்து தண்ணீரை உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்றாரு கர்த்தர். ஆனால் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கண்மலை கிட்ட போய் கோபம் கொண்டு மோசே முந்தி பழைய வழக்கத்தின்படியே கண்மலையை அடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் சொல்ற வார்த்தை அவர்களை பார்த்து சொல்றாரு. வசனத்தை வாசிக்கலாமா? என்னாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். இந்த வசனத்தை நம்ம பார்க்கணும். இப்போ கண்மலையை அடிச்சிட்டாங்க, கர்த்தர் சொன்னது பேச சொன்னார். ஆனால் இந்த ஆரோனும் மோசையும் என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. தேவன் சொன்னதை செய்யாமல் தேவன் விரும்பாத ஒன்று அவங்க செஞ்சதுனால கர்த்தர் சொல்கிற வார்த்தை பாருங்களேன், 24வது வசனம், என்னாகமோ 20:24. ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். மேரிபாவின் தண்ணீர் பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பது இல்லை. பார்த்தீங்களா? ஒரே வரியில் கர்த்தர் சொல்லிட்டாரு, அவன் உன் கூட அந்த கண்மலைக்குள்ள வந்தான் இல்லையா, நீ அடிக்கும் பொழுது அவனுக்கு கூட இருந்தான் இல்லையா, உன்னுடைய அந்த கீழ்ப்படியாமைக்கு அவனும் உடந்தையாய் நின்னான் அல்லவா. அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ ஆரோன் அந்த தேசத்துக்குள்ள, அந்த மகிமையான கானானுக்குள்ள அவன் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி அந்த இடத்துல அவன் மரித்து போனான் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஆரோனும் கானானுக்குள்ள போகல, மோசே போனாரா? அடுத்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள், அவரும் அங்கே போகவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னாகும் புஸ்தகத்திலே
நீங்கள் தொடர்ந்து வாசித்து உபாகம புஸ்தகத்தில் 1:35 எடுத்து வாசித்து பார்க்கலாம். நான் 3 இடத்துல மோசே அதில் பிரவேசிக்கவில்லை என்று அழகாக எழுதப்பட்டிருக்கு. உபாகமம் 1:35, உபாகமம் 4:21, உபாகமம் 32:52 இந்த 3 இடத்துலையும் மோசேயே அந்த வார்த்தையை சொல்கிறார். ஒரு இடத்துல நான் வாசித்து காட்டுறேன். உபாகமம் 1:35 உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும், எப்னேயின் குமாரனாகிய காலை மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கண்டு நீயும் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்போ பாருங்க, எல்லாரும் மோசையும் போக முடியல, ஆரோனும் போக முடியல, போய் 40 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்த அந்த 10 கோத்திரத்து தலைவர்களும் போக முடியல. காரணம் என்னன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் பேசலை, தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் செய்யலை. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, ஊழியத்தை செய்ய வாஞ்சையுள்ள தேவ ஜனமே, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்கிறோமா? நம்ம சித்தம் செய்கிறோமா? தேவனுடைய விருப்பத்தை செய்கிறோமா? நம்முடைய விருப்பத்தை செய்கிறோமா? தேவன் விரும்புகிறபடி பேசுகிறோமா? நம்ம விரும்புகிறபடி பேசுகிறோமா என்பதை இந்த காலை தியானத்தில் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏதோ வந்து உட்காந்துட்டோம், கைத்தட்டி பாட்டு பாடினா அந்த பாட்டில் அவர் மயங்கி நம்மை ஆசீர்வதித்திருவார் என்று நினைக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது கிடையாது. என் வார்த்தையை கேட்டு அவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவன் தான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் என்ன, மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாவான் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்களேன், 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4:3 நான் உங்கள் மத்தியில் நினைப்பூட்ட விரும்புகிறேன். 281 பக்கம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுலடிகள் தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிற ஒரு வார்த்தை. 281 பக்கம். எல்லாரும் எடுத்த வசனத்தை மட்டும் பார்க்கலாம். வசனம் தான் நம்மளோடு சரியாக பேசும். 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் எங்கள் குறித்து தேவ சித்தம் என்ன பிரதர்? எங்கள் பிள்ளைகளை குறித்து தேவ சித்தம் என்ன? எங்களுடைய தொழிலை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? என்னுடைய எதிர்காலத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்னன்னு நீங்கள் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் கேட்டீங்கன்னா, அவர் முதல்ல உங்களுக்கு சொல்கிற பதில், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே என்னுடைய முதலாவது சித்தமாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. அடுத்து பாருங்களே, அந்தபடி நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, நாமும் கூட இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம விலக்கி நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். தவறான அலங்காரங்கள், தவறான உடை உடுத்தக்கூடிய காரியங்கள், பிறரை இடரில்படுத்தக்கூடிய காரியங்கள், பிறரை பாவத்துக்குள்ளே விழுந்து போகும்படியான நம்முடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் வேசித்தனத்தை குறிக்கிறது என்று வேதம் சொல்லுது. அதனால தான் உங்கள் உடைகளை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிறருக்கு இடரலாக இருக்கிறவனுக்கு எந்திரக்கல். அது யாருக்கு கர்த்தர் சொல்கிறாரு? நமக்கு தான் சொல்கிறார். நம்முடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். நம்முடைய நடைகள் தேவனுக்கு விருப்பம் உள்ளதாக இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு செயலையும் முழு பரலகம் உற்று நோக்கி நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாழ்வதற்கு அவர் கொடுக்கிற ஆலோசனை, வேசி மார்க்கத்திற்கு நீங்கள் விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகள் போல மோக இச்சைக்கு உட்படாமல். தேவனை அறியாத அஞ்ஞானிகள் மோகமான காரியங்களை, இச்சையான காரியங்களை அவர்கள் நடப்பிக்கிறது போல நீங்கள் நடப்பிக்காமல், அவர்களை போல பேச்சு, அவர்களை போல நடத்த, அவர்களை போல சிரிப்பு, அவர்களை போல பரியாசம், அவர்களை போல நடை உடை பாவனைகள் உள்ளவர்களாய் நீங்கள் இராமல். அதனால தான் எரேமியா எழுதுறாரு, புறஜாதியாருடைய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளாது இருங்கள். நமக்கு முன்மாதிரி இயேசு மட்டும்தான், முன்மாதிரி வேதம் மட்டும்தான், முன்மாதிரி சபை மட்டும்தான். அதனால தான் உங்களுக்குள்ளே ஏதாவது வழக்கு உண்டானால் உலக மனுஷன்ட்ட போய் நீங்கள் வழக்குக்கு பஞ்சாயத்து சொல்லாதீங்க.
சபையிலே அற்பமா எண்ணப்பட்ட ஒருத்தனிடத்துல உங்க பஞ்சாயத்தை சொன்னீங்கன்னா அவன் வசனத்தின்படி உங்களுக்கு தீர்ப்பு சொல்வானே. அப்ப ஒரு பஞ்சாயத்து, ஒரு வழக்கை தீர்க்கிறதுக்கு கூட கர்த்தர் இங்க இருக்கிற பிள்ளைகளிடத்துல தான் போக சொல்லி இருக்கிறாரு. அருமையானவர்களே, நம்ம ஒரு நாளும் புறச்சாதியாருடைய மார்க்கத்தை, அவர்களுடைய நடைமுறை பாவனைகளை நம்ம பின்பற்றக்கூடாது. அவங்க அப்படி ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க அப்படி பேசுறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மோக இச்சைக்கு உட்பட்டவர்கள். வேதம் சொல்லுது, தேவனே அறியாத அஞ்ஞானிகள். அவர்களுடைய வழி நமக்கு தேவனுடைய வழி அல்ல. அவர்களை பார்த்து நம்ம வழியை கற்றுக்கொள்ளக்கூடாது. இயேசு சொல்லியிருக்கிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும். அப்ப நமக்கு வழி யாரு? இயேசு மட்டும்தான். வேதம் மட்டும்தான் நமக்கு சரியான வழி. நமக்கு சரியான காரியத்தை வேதம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதனாலதான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வாழ்க்கையில நம்ம சறுக்கிறது எங்க தெரியுமா? நம்ம பழகிற நண்பர்கள், நம்ம குடியிருக்கிற இடத்துல தான் நமக்கு சறுக்கு வருது. தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோப்பை கர்த்தர் சொன்னாரு பெத்தேலுக்கு போன்னு சொன்னார். ஆனா யாக்கோப்பு என்ன சொன்னார்? வேதம் சொல்லுது, அவன் போய் சுக்கோத்துல குடியிருந்தான். கர்த்தர் சொன்னது, எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கதான் நீ குடியிருக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனால் அவன் வருகிற வழியில சுக்கோத்து என்கிற ஒரு இடம் அவனுக்கு நல்லதாக, பார்வைக்கு அருமையானதாக, குடியிருப்புக்கு ஏற்றதாக அந்த இடம் இருந்ததுனால அவன் சுக்கோத்திலே தன்னுடைய குடியிருப்பை வைத்தான். அந்த குடியிருப்பு அங்க வைக்கப்பட்டதுனால அவனுடைய மகள் தீனால் கற்பழிக்கப்பட்டாள், அவள் சூறையாடப்பட்டாள். அதனால வேதம் சொல்லுது, சிமியோனும் லேவியும் கொலைகாரர்களாய் மாறினார்கள். அந்த இடத்துல தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம குடியிருக்கிற இடம், நம்ம பழகுகிற நபர்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் மிக 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 நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் தான் நம்ம தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் செய்ய முடியும். இல்லாவிட்டால் நம்ம வெறும் வார்த்தையில் கர்த்தாவேன்னு சொல்லுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். முதலாவது சொல்றாரு பாருங்க, வேசி மார்க்கம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ரெண்டாவது சொல்றாரு, மோக இச்சைக்கு நீங்கள் உட்படாமல் உங்களில் அவன் அவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. உங்க சரீரத்தை நீங்க தாங்க பரிசுத்தப்படுத்தணும். எப்படி? காலையில எந்திரிச்சு பல் துளைக்கி காலை கடன்களை முடிச்சு நல்ல குளித்து அழகான வஸ்திரத்தை போட்டுக்கொள்றீங்க, அது உங்களை நீங்கள் அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய காரியம். அந்த வேலையை நீங்க தான் செய்யறீங்க, இன்னொருத்தர் உங்களுக்கு செய்து விடலை. அதே போல பரிசுத்தத்தையும் நீங்க தாங்க கை கொள்ளணும். தினந்தோறும் எழும்பி ஜெபித்து துதித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்களை பரிசுத்தமாய் நீங்கள் காத்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளை. அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்கள், உங்களில் அவனவன் தன் தன் சரீரத்தை, சரீர பாண்டத்தை, இது பாண்டம். அதனாலதான் அழகாய் பேதுரு சொல்றாரு, இந்த கூடாரத்தை விட்டு, இவர் சொல்றாரு சரீர பாண்டம். இந்த பாண்டத்தை என்ன செய்யணுமா? பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும். அதுக்கடுத்து நிறைய சொல்லிக்கிட்டே போறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனிடத்துல நெருங்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சில மனிதர்களை, ஒரு 5 நபர்களை ஒரே 2 அதிகாரத்துக்குள்ள நான் உங்களை காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்தார்கள், நாமும் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்யணுங்கிறத இருக்கிற அந்த சொற்ப நேரத்தில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். தெரிந்த வசனம் தானே பிரதர், இதை நாங்கள் பல ஆயிரம் முறை படிச்சிருக்கிறோமே, ஆனால் அதை செய்திருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அருமையான தேவ ஊழியக்காரனாய் கர்த்தர் முன்குறித்த மனுஷன்தான் பவுல். இந்த பவுலுக்கு ஒரு அடி விழுகிறது, பயங்கரமான அடி. என்ன அடி? கர்த்தர் அவனை நேரடியாக சந்திக்கிறார். ஏன் சந்திக்கிறார்? சபையை உடைக்க, ஊழியர்களை சித்திரவதைப்படுத்த, விசுவாசிகளை நிலை குலையப்படுத்த அவன் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். மனுஷ சித்தத்தை செய்ய, புருஷ சித்தத்தை செய்ய, அரசாங்க சித்தத்தை செய்ய, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பக்தி வைராக்கிய நெறிப்படி அவன் தன்னுடைய விருப்பத்தை நிலைநாட்ட, அந்த நாட்களில் இருந்த அந்த வேத பாரகர்கள் சொன்ன சட்டத்தை நிறைவேற்ற அவன் புருஷ சித்தத்தை, மனுஷ சித்தத்தை செய்ய
புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை குறித்து தேவன் வேறே சித்தம் வைத்திருக்கிறார். இவன் சபையை உடைக்கிறவனாய் புறப்படுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை குறித்து வைத்திருக்கிற திட்டம், அவன் சபையை ஊன்ற கட்டக்கூடியவனாய், சபைகளை எழுப்பக்கூடியவனாய், சபைகளுக்கு அரண் காக்கக்கூடிய தேவ மனுஷனாய் கர்த்தர் அவனை முன்குறித்திருக்கிறார். ஆனால் அவனோ அந்த சித்தத்தை அறியாமல் சபையை உடைக்கிறவனாய் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். கர்த்தர் வழியிலே அவனை இடைமறித்து அவனிடத்துல பேசுகிறாரு. அப்ப அவன் கேட்கிறான், நீ யாருன்னு கேட்கிறப்ப, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நாமும் நம்முடைய காரியத்தை செய்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அந்த காரியத்துல தேவன் சந்தோஷப்படுறாரா, துன்பப்படுகிறாரா, துக்கப்படுறாராங்கிறத கொஞ்சம் நம்ம உட்கார்ந்து யோசித்து பார்க்கணும். நம்மளை பார்த்தோன்னே நீ செய்யறது எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாருன்னா நமக்கு நிம்மதியே. ஆனா அதை பார்த்துட்டு நீ செய்யற வேலையில எனக்கு வருத்தமா இருக்கு, துக்கமா இருக்கு, நீ என்னை துக்கப்படுத்துறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இவன் பாருங்க, புறப்பட்டு போறான், கர்த்தர் இடைமறிக்கிறாரு, கீழே விழுகிறான். விழுந்து நீ யாருன்னு கேட்கிறப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். ஒருவேளை இன்னைக்கு நாம இந்த இடத்துல நிறுத்தி நம்ம அவரை துன்பப்படுத்துறோமா, நம்ம அவரை வருத்தப்படுத்துறோமா? நம்ம செய்யற எல்லாத்துலையும் அவர் சந்தோஷப்படுறாரா? நம்ம செய்யற எல்லாத்தையும் பார்த்து அவர் சிரிக்கிறாரா? நம்ம செய்யற எல்லாவற்றிலும் அவர் மகிழ்ச்சி அடைகிறாரா? அல்லது எத்தனை காரியத்தில் நம்ம அவரை துன்பப்படுத்துகிறோம் என்பதை கொஞ்சம் இந்த இடத்துல நிறுத்தி நிதானித்து யோசித்து பாரு தம்பி, தங்கச்சி. நீ ஜெபிக்காதது பொழுது அவர் எவ்வளவு வருத்தப்படுவார். நீ வேதம் படிக்காத பொழுது அவர் எவ்வளவு வருத்தப்படுவார். நீ கோபப்பட்டு உலக மனுஷனை போல கெட்ட வார்த்தை பேசும் பொழுது அவர் எவ்வளவு வருத்தப்படுவார். உன் ரட்சிப்புக்கு உரிய அந்த காரியத்தை நீ செய்யாத பொழுது கர்த்தர் எவ்வளவு வருத்தப்படுவார். உன் நிமித்தம் அவருடைய நாமம் தூசிக்கப்படும் பொழுது அவர் எவ்வளவு வருத்தப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கற்பனைகளை நாம் சரியாய் கை கொள்ளாத பொழுது அவர் எவ்வளவு வருத்தப்படுவார். ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துடாத தேவனுடைய சபையை. இப்ப அவன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், நான் என்ன செய்யணும்? நான் நல்ல வேலை தானே செய்ய போய் கொண்டிருக்கிறேன், மோசையுடைய கற்பனையின்படி தானே போய் கொண்டிருக்கிறேன், மோசையுடைய திட்டத்தை நிறைவேற்றத்தானே நான் போய் கொண்டிருக்கிறேன், வேதத்தில் இருக்கிறபடி தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். அப்ப உடனே அடுத்த வசனத்தை நீங்க பாருங்களே, வேதம் சொல்லுது பாருங்கள், 7வது வசனம். அவனோடு கூட பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான். அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அருமையானவர்களே, 3 நாட்கள் அவன் அங்க எப்படி இருக்கிறானா, புசிக்கலையா, குடிக்கலையா. பிற்பகுதியில் வேதம் சொல்லுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். இப்ப இவனிடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து போ, உனக்கு அங்கதான் சொல்லப்படும், பட்டணத்துக்குள்ள போ, அங்க உனக்கு தேவ சித்தம் சொல்லப்படும். இப்ப நாமும் கூட போக வேண்டிய இடத்துக்கு போனால், கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியாய் கீழ்ப்படிந்தால் தேவன் நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துவார். தம்பி, தங்கச்சி, அடுத்து பாருங்களே, எங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இன்னொரு மனுஷனை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதே அதிகாரத்தில் 15ஆம் வசனம். அனனியாவை குறித்து கர்த்தர் சொல்றாரு. 10வது வசனத்தில் இருக்கு. 9:10 தமஸ்குலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவை என்று கூப்பிட்டார் என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இப்ப முதல்ல பவுலோடு கர்த்தர் பேசினாரு. இப்ப அடுத்த ஊழியக்காரனாகிய அனனியாவோடு பேசுறார். அனனியா அழைக்கப்பட்டவன் என்று வேதத்துல இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று வேதத்துல இல்ல, மோசையோடு பேசினது போல கர்த்தர் இவனோடு பேசினார் என்று இல்ல. ஆனா இந்த மனுஷன் இந்த இடத்துல இருக்கிறான், அனனியான. ஆனா கர்த்தருடைய சத்தம் கேட்கிற அனுபவம் உள்ளவன். அவனிடத்துல கர்த்தர் பேசுறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவன்கிட்ட என்ன பேசுறாரு? நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு.
நல்லா கவனிங்க, எழுந்து போ, ஒருவனை தேடு. உடனே அழகா சொல்றார், ஒரு ஊழியத்தை சொல்றாரு, நீ புறப்பட்டு போய் ஒருத்தனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பான். அப்ப அனனியாவை குறித்து தேவ சித்தம் என்ன? அவன் எழுந்து போகணும், ஒருத்தனை தேடணும், அவனுக்காக ஜெபிக்கணும், அவனுக்கு தேவனுடைய வழிநடத்தலை சொல்லணும். அப்ப இந்த வேலையை அவன் செஞ்சானா? அடுத்த வசனம் பாருங்களே, 13ஆம் வசனம் 12ஆம் வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒருஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையிடும்படி தன்மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றான். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்ட அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்றான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். நல்லா கவனிங்க, கர்த்தர் போன்னு பேசினார் இல்லையா? 17ஆம் வசனம். அப்பொழுது அனனியா போய் என்ன கேள்விப்பட்டான்? அநேகரை அவன் துன்பப்படுத்தி இங்கேயும் இருக்கிறவர்களை கட்டும்படி அதிகாரம் பெற்று வந்திருக்கிறான்னு சொல்லி பயப்படுறான். ஆனா கர்த்தர் நீ போன்னு சொன்ன உடனே அவன் தேவ சித்தத்தை உடனே செய்யறான். பாருங்க, அவன் முரடன்கிறது தெரியும், கட்ட அதிகாரம் பெற்றிருக்கான்னு தெரியும், அதற்குத்தான் அவன் வந்திருக்கிறான்னு தெரியும். ஆனா கர்த்தர் அவனிடத்துல போன்னு சொன்ன உடனே 17ஆம் வசனம், அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்தாவியால் நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார். இதுதாங்க ஊழியம். எவ்வளவு கரெக்டா செய்யறான் பாரு. அனனியா கிட்ட கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை உடனே போய் செஞ்சான். அப்பொழுது பவுல் பார்வை அடைந்தான், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இதில் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய சித்தப்படி செய்தால் அநேக ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு பார்வை அடைவார்கள். அநேக ஜனங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவார்கள். கர்த்தர் சொல்றதை மட்டும் நம்ம செஞ்சாலே போதும். அவன் சொல்றான் பாருங்க, எழுந்து, அவர் சொல்றாரு, எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். அப்ப பட்டணத்துக்குள்ள கர்த்தர் ஒரு அனனியாவை வச்சிருக்கிறார். அந்த அனனியாவை கொண்டுதான் கர்த்தர் இவனுடைய கண்களை திறக்கணும்னு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த அனனியாவை கொண்டுதான் இவனை பரிசுத்த ஆவியில நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அதனாலதான் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். அப்ப இவன் கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து சரியா போய் அந்த இடத்துல வெயிட் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறான். அதே நேரத்தில் கர்த்தர் அனனியாட்ட பேசி அவனை சரியா வர வைக்கிறாரு. 2 காரியத்தையும் கர்த்தர் அழகாய் நடத்துறாரு. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, நீ தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தேனா உன்னுடைய வாழ்க்கையில அழகாய் கர்த்தர் உன்னை இந்த மாசத்துல நடத்துவார். ஏனென்றால் அவர் வழி அறிந்தவர், வழியை காட்டுகிறவர். அந்த வழியிலே உன்னை கொண்டு போய் நேர்த்தியாய் அவர் நடத்துவார். இன்னொரு மனிதனுக்கு கர்த்தர் எப்படி வழிகாட்டுறாரு பாருங்களே. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். அந்நிய ஜாதியான் ஒரு மனுஷன், புறஜாதியிலிருந்து வந்தவன், 1ஆம் அதிகாரம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். நல்லா கவனிங்க, அவன் அந்நிய மனுஷன், ஒரு பட்டாளத்து தலைவன். அவன் எப்படிப்பட்டவனு வேதம் சொல்லுது, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பார்த்தீங்களா, ஒரு புறஜாதியான் கூட தேவனுக்கு பயந்தவன், மிகுந்த தர்மங்களை செய்கிறவன், குடும்பத்தோடு ஜெபம் பண்றவன். இதெல்லாம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா? நம்ம குடும்பமா இன்னைக்கு உட்கார்ந்து ஜெபிக்கிறோமா? தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா? மிகுந்த தான தர்மங்களை நம்ம செய்யறோமா? இப்படி அவன் ஜெபித்து கொண்டிருக்கிற வேலையில, பகல்ல 9ஆம் மணி வேலையில தேவனுடைய சத்தம் அவனுக்கு தூதன் வந்து சொல்றான், நீ யோப்பா பட்டணத்துக்கு ஆள்களை அனுப்பி அங்க சீமோன் என்கிற ஒருவனை கூட்டிக் கொண்டு வா, அவன் உனக்கு அடுத்த செய்ய வேண்டிய காரியத்தை உனக்கு கற்பிப்பான் என்று சொன்ன உடனே அவன் உடனே ஆளை அனுப்பி கூப்பிட்டான். அப்ப தேவ சித்தத்தை கொர்நேலியு கரெக்டா செஞ்சான். உடனே ஒரு ஆளை அனுப்புனான். அங்கிருந்து பேதுரு வர்றாரு. பேதுரு வந்து பிரசங்கம் பண்ண உடனே அங்க உட்கார்ந்து இருந்த அத்தனை பேர் மேலையும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். 10ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா,
அந்த குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் 44 இந்த வசனத்தை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அப்ப இதற்காகத்தான் கர்த்தர் பேதுருவுக்கு ஆளை அனுப்ப சொன்னாரு. இதற்காகத்தான் கர்த்தர் அந்த கொர்நேலியோடு கர்த்தர் பேசினாரு. கடைசி 48வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அந்த இடத்துல அத்தனை பேர், கொர்நேலிய வீட்டில் இருந்த அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டார்கள், ஞானஸ்தானமும் எடுத்துக்கொண்டார்கள். அப்ப தேவ சித்தத்தை கொர்நேலியு செஞ்சாரு, அனனியா செஞ்சாரு, பவுலு செஞ்சாரு, இன்னொரு மனுஷன் செஞ்சாரு, பிலிப்பு. அதை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமா எருசலேமிலிருந்து காசா பட்டணம் போகிற வனாந்தர மார்க்கமா போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். நல்லா கவனிங்க, கர்த்தர் பிலிப்பு கிட்ட சொல்றாரு, எழுந்து போ, வனாந்தர மார்க்கமா போ, காசா பட்டணத்தின் வழியா போ, தெற்கு முகமா போ. அப்ப கர்த்தர் ஒரு மனுஷன்ட்ட சொல்றதை செய்யறதாங்க தேவ சித்தம். அந்த வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படியணும், எதிர்த்தே கேட்கக்கூடாது. எந்த வார்த்தையை நம்ம எதிர்த்து கேட்கிறோம்னாவே நம்ம வாழ்க்கையில தேவ சித்தத்தை நம்ம உடைக்கிறோம் என்ற அர்த்தம். இவன் பாருங்க, சொன்ன உடனே புறப்பட்டு போறான். அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? கந்தாகே மந்திரி என்பவன் உட்கார்ந்து ரதத்துல உட்கார்ந்து வேதத்தை படிக்கிறான். அவனுக்கு வேதம் புரியல. அப்பொழுது ஆவியானவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதே ஆவியானவர் போச்சொன்ன ஆவியானவர் 29வது வசனம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்தோடு, உடனே போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்றான். நல்லா கவனிக்கணும். முதல்ல வனாந்தர மார்க்கமா போச்சொன்னாரு, போனா. அடுத்து சொல்றாரு ரதத்தோடு சேர்ந்து கொள்ளுன்னு சொன்னாரு, ரதத்தோடு சேர்ந்து கொண்டான். அப்ப பிலிப்பு கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு 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 கரெக்டா செஞ்சான். அடுத்த நிமிஷம் பாருங்களே, அந்த கந்தாக மந்திரி ரட்சிக்கப்பட்டுட்டான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் மனம் திரும்பிட்டான், ஞானஸ்தானமும் எடுத்துட்டான். அதை பத்தியெல்லாம் பேச நேரில் டைம் ஆயிடுச்சு. கடைசியில என்ன சம்பவம் நடக்குது பாருங்களே. வசனத்தை வாசிக்கல. 40வது வசனம். பிலிப்பு ஆசு, தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். 39. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். நல்ல கவனிங்க, கொண்டு போய் விட்டார். முதல்ல போச்சொன்னாரு, ரதத்தோடு சேர சொன்னாரு. போன்னு சொன்ன பொழுது அவன் எத்தனை மைல் நடந்து போயிருப்பான். ரதத்தோடு போய் சேருங்கிறப்ப அந்த ரதத்துக்கு பின்னாடி எவ்வளவு நேரம் ஓடி இருப்பான். ரதம் போய்கிட்டே இருக்கு, பின்னாடி ஓடுறான். அவன் கேட்கிறான், நீ என்ன படிக்கிற? அப்ப ரத வேகத்துக்கு இவனு ஓடுறான். முதல்ல நடந்து போனா, அப்புறம் ஓடுனா. இப்ப கர்த்தர் என்ன பண்ணார்? ஊழியத்தை முடிச்ச உடனே ஆவியானவர் அவனை தூக்கி கொண்டு போயிட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்களும் போச்சுற இடத்துக்கு போங்க, ஓட சொல்ற இடத்துக்கு ஓடுங்க. நீங்க இந்த வேலைகளை கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்களை ஆவியானவர் மறுரூபப்படுத்தி அவரே தூக்கிட்டு போவார். பாருங்களேன், ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். எங்க கொண்டு போனாரு? 40வது வசனம். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு. அப்ப ஆசோத்து என்கிற ஊர்ல கொண்டு வந்து ஆவியானவர் பிலிப்பை விட்டுட்டாரு. இப்ப பிலிப்பு அங்க என்ன பண்றாரு பாருங்களே. அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையிலும் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். அப்ப கொண்டு வந்து ஒரு ஊர்ல விட்டுட்டு போயிட்டாரு. பவுல் சும்மா, பிலிப்பு சும்மா இல்ல, தெரு தெருவாய், வீடு வீடாய், காடு காடாய், பட்டணம் பட்டணமாய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போனானா. நல்லா கவனிங்க. சொன்ன இடத்துக்கு போனவன், ஓட சொன்ன இடத்துல ஓடுனவன், ஆவியானவரால் தூக்கி கொண்டு போகப்பட்டவன். ஆனா அப்படியே அவன் அனுபவம் முடிஞ்சர்ல. எத்தனை ஊரு பட்டணம் இருக்குதோ அத்தனை ஊர் பட்டணத்திலையும் இயேசுவை அவன் பிரசங்கித்தான். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நின்று இந்த கால வேளையில அவர் சித்தம் நம்ம செய்யறோமா? நம்ம சித்தத்தை நம்ம செய்யறோமா? ஒரே ஒரு கொஸ்டினுக்கு இன்னைக்கு நீங்க பதில தெரிஞ்சுட்டு போங்க. உங்க விருப்பத்தை செஞ்சீங்கன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. தேவ சித்தத்தை மட்டும் நம்ம செஞ்சோம்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்.